சேலம் அருகே மாமாங்கம் பகுதியில் பெங்களூரு சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் விறகு ஏற்றி வந்த லாரி மழை காரணமாக சாலையில் கவிழ்ந்தது. இதனால் 2 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் குமரேசன் இணைக்கிறார். குமரேசன், இந்த விபத்து நேரிட்டது எப்படி? யாருக்கேனும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கா? எவ்வளவு நேரம் போக்குவரத்து தடைபட்டது? நிச்சயமாக, அதாவது சேலம் அருகே மாமாங்கம் பகுதியில் பெங்களூர் சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் விறகு ஒன்று ஏற்றி வந்த, அதாவது தருமபுரியிலிருந்து விறகு ஏற்றி வந்த லாரி ஒன்று இன்று அதிகாலை ஒரு 5:30 மணி அளவில் அந்த மாமாங்கம் பகுதியில் உள்ள சர்வீஸ் ரோட்டில் வந்து கொண்டிருக்கும் போது திடீரென மழையின் காரணமாக இருந்த பள்ளத்தில் கவிழ்ந்து விறகு அதில் கட்டப்பட்டு வந்த அந்த விறகுகள் எல்லாம் சாலையில் சரிந்தது. இதன் காரணமாக அந்த பகுதியில் போக்குவரத்து ஏற்பட்டது. குறிப்பாக இந்த சாலையானது, அதாவது பெங்களூரில் இருந்து கோவை, அதே போல பெங்களூரிலிருந்து சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கும் செல்லக்கூடிய ஒரு முக்கிய தேசிய நெடுஞ்சாலையாகும். இந்த பகுதியில் மாமாங்கம் என்ற இடத்தில் தற்போது மேம்பால வேலை நடைபெற்று வருகிறது. கடந்த 6 மாதத்திற்கு மேலாக இந்த பணி தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதன் காரணமாக சர்வீஸ் சாலையில் தான் வாகனங்கள் அனைத்தும் செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம். எனவே அந்த சர்வீஸ் சாலையின் நடுப்பகுதியில் இந்த லாரி கவிழ்ந்ததின் காரணமாக அந்த வழியை எந்த வகையான வாகனங்களும் செல்ல முடியாத ஒரு நிலை ஏற்பட்டது. குறிப்பாக ஓமலூரில் இருந்து வரக்கூடிய எந்த வாகனங்களும் சேலம் நோக்கி வர முடியாத ஒரு நிலை ஏற்பட்டது. இதன் காரணமாகத்தான் இன்று காலை 6 மணியிலிருந்து இந்த போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. சுமார் 10-15 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அனைத்தும் அணிவகுத்து நின்றன. குறிப்பாக கார், அதே போல பேருந்து, லாரி ஆகிய வாகனங்கள் அனைத்தும் அணிவகுத்து நின்றன. இதனால் வெளியூர், அதாவது பெங்களூர் மற்றும் பல்வேறு பகுதிகளில் இருந்து சேலம், கோவை வழியாக செல்லக்கூடிய அந்த ஊருக்கு கிளம்பக்கூடிய அனைவரும் பல்வேறு தவிப்புக்கு ஆளாயினார்கள். கிட்டத்தட்ட 3 மணி நேரத்திற்கு மேலாக இந்த போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில் தான் போக்குவரத்து போலீசார் உடனடியாக வந்து, அதாவது கிரேன் மூலமாக அந்த லாரியை அப்புறப்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் சாலையில் கொட்டி கிடந்த அந்த விறகுகளையும் அப்புறப்படுத்தினர். அதனைத் தொடர்ந்து 8:30 மணி அளவில் இந்த சாலை போக்குவரத்து என்பது கிளியர் ஆனது. அதனைத் தொடர்ந்துதான் வாகனங்கள் ஒன்றொன்றாக அப்படியே சேலம் நோக்கி வந்தது. இந்த நிலையில் தான் சுமார் 3 மணி நேரம் வெளியூர் செல்ல வேண்டிய அனைவரும் கடும் பாதிப்புக்கு ஆளானார்கள். குறிப்பாக இந்த மேம்பால வேலை என்பது அதாவது ஓராண்டு 2 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதன் காரணமாக அந்த சர்வீஸ் சாலை வழியாக தான் அனைத்து வாகனங்களும் செல்ல வேண்டிய நிலை உள்ளது. இதன் காரணமாக நாள்தோறுமே அந்த பகுதியில் ஒரு போக்குவரத்து பாதிப்பு என்பது இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் தான் இந்த விறகு லாரி கவிழ்ந்ததன் காரணமாக 3-4 மணி நேரம் ஒரு கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. நன்றி குமரேசன், விவரங்களுக்காக. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.